நாளில் எங்களூர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அன்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளி அம்மனுடைய அருளாசியோடு இன்று பலன் சொல்லும் முறைங்கிற தலைப்பில் தினந்தோறும், அதாவது ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதாவது ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பலன் சொல்கிறது எப்படி அப்படின்னு விளக்குவது என்னுடைய வழக்கமான ஒரு வீடியோ. அந்த வீடியோக்களில் இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டேன்னா, சில நேரங்களில் படிப்பு அறிவுக்கும் சம்பாதிப்பதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஜாதகத்து மூலமாக அவங்களோட விளக்கலாம். சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, பல பட்டங்கள். இப்போ நான் இங்கே உதாரண ஜாதகமாக தரக்கூடிய இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் டீச்சராக, ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் சட்டமும் படிச்சிருக்கிறாரு. ஆசிரியராகவும் படித்து ஒரு சட்டமும் படித்து அதே நேரத்தில் கடன் சுமையால் கஷ்டப்படுறாரு. இங்கே தான் எப்பவுமே சரஸ்வதி இருக்கிற இடத்துல அங்கே லட்சுமி சில நேரங்களில் அமையாமல் போய்விடுது. காரணம் என்னென்னா, அவங்க ஜாதக கட்டங்களில் எப்போதுமே அறிவு திறமை எல்லாமே இருந்தாலும், அந்த அறிவாளியாகவும் திறமையாளியாக இருந்தாலும் அதுலேருந்து பொருளை ஈட்டணும்னா அதற்குரிய திசைகள் வரணும். எப்பவுமே தசாபுத்திகள் தான் மனிதனுடைய வாழ்வியல் சம்பவங்களை சுட்டி காட்டுவது. சில நேரங்களில் மிக குறைவான படிப்பு இருக்கும், பெரிய அளவுக்கு திறமை இருக்காது. ஆனால் அவருக்கு தொடர்ந்து யோக திசைகள் அந்த காலகட்டங்களில் அவன் செய்கிறதெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறி பெரிய அளவுக்கு சம்பாதிச்சு பெரிய பணக்காரராக வசதி படைத்தவராக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு அறிவு கல்வி போன்ற அமைப்புகள் இருப்பதில்லை. என்ன காரணம்னா, அந்த யோக தசைகள் ஒரு பிறப்பிலேருந்து வந்தது. சிலர் நன்றாக படிச்சிருப்பாங்க, ஆனால் வாழ்வாதாரத்துக்கே சில நேரங்களில் போராடக்கூடிய நிலைகளையும், படித்துட்டு படிக்காதவர்கள் முதலாளியாக இருந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நிலைகளையும், இந்த மாதிரியான துப்பாக்கிய நிலைகள் என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த அமைப்புகள் இருந்தாலும் தொடர்ந்து அவயோக திசைகளாக, இப்போ உதாரணமாக குரு அணி சுக்கிரணின்னு என்று சொல்லுவோம். இப்போ குரு அணிகளில் நீங்கள் பிறந்து தொடர்ந்து சுக்கிரன் புதன் சனி தசையே வரக்கூடிய நிலை தொடர்ந்து இருக்கிறதும், அதே மாதிரி குரு அணிகளில் சுக்கிர அணியில் பிறந்து தொடர்ந்தே சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசைகளே பெரும்பாலான காலகட்டங்களில் அதிகமாக 50 வயசு வரைக்குமே இது போன்ற திசைகள் வரக்கூடிய அவயோக திசைகளே இருக்கிறனால அவங்க படித்த படிப்பாலோ கல்வியாலோ பெரிய அளவுக்கு பொருள் ஈட்ட முடியாமல் சொற்ப வருமானத்தில் ஓட்டக்கூடிய நிலைகளையும், அதாவது எதிர்பாராத செலவுகள் வரும் பொழுது அவங்களால் சமாளிக்க முடியாத நிலைகளில் கடன்கள் வாங்கி அந்த கடனை அடைப்பதற்கு மறுபடியும் கடன் வட்டிக்கு வாங்கி இப்படியான அமைப்புகளில் பெரிய சுமை நிதிச்சுமைக்கு உட்பட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இதை விளக்கக்கூடிய ஒரு உதாரண ஜாதகத்தை தான் இங்கே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தை கவனிங்க. இவர் 9/9/1974 12:40 பிறந்திருக்காரு. பிறந்த இடத்த மட்டும் நான் சொல்லலை, மற்றபடியெல்லாம் ஓகே, நீ பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதக ஸ்க்ரீனில் தெரியும். மிதுன லக்கணம், ரிஷபராசிக்காரரு. லக்கணத்தில் இவருக்கு சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல சூரிய சுக்கிரன், 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய், அதுக்கடுத்து 6ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாய் கேது சேர்ந்திருக்காரு. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தாலே நீங்களே தெரிஞ்சிருப்பார் இதெல்லாம் படிச்சிருப்பாரு அப்படிங்கிறது. எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் ராசி லக்கணத்துக்கு 2 10ஆம் இடங்களோடு குரு பகவானும் தொடர்பு கொண்டால் போதகர், சனி பகவான் தொடர்பு கொண்டால் சட்டம் படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணமாக இருந்து லக்கணத்துக்கு 10 கூடியவராக யார் இருக்காரு? குரு பகவான். மிதுன லக்கணமாக இருந்து லக்கணத்துக்கு 10 கூடியவராக குரு பகவான் இருந்து 9ஆம் இடத்திலிருந்து தனது 5வது பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு. தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு. அப்போ லக்கணத்துக்கு 10 கூடியவராக இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலைகளில் இந்த குரு பகவான் எந்த விதமான பாவக்கிரகங்கள் பார்க்காத நிலையில் இவர் ஆசிரியராக, ஒரு பார்ட் டைம் டீச்சராக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை படைத்தவராக இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ ஆசிரியராகிறதுக்கான அமைப்பை சொல்லிட்டேன். மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 10 கூடியவர், அதாவது தொழில் ஜீவனாதிபதியாக சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்தில் இருந்து எந்த விதமான பாவக்கிரகங்கள் பார்க்காம அவை லக்கணத்தையே பார்த்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக ராசிக்கு 2ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில போதகர், ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்புறம் இவருக்கு எப்படி சட்டம் படிக்கிறது ஆசை வந்தது அப்படிங்கிறப்ப அதே நேரத்தில் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக சனி பகவான் அவை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து குருவால் பார்க்கக்கூடிய நிலைகளில் சட்டத்தில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் திரும்பி கேட்டேன். என்னதான் நீங்கள் ஆசிரியராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சட்டமும் படிப்பீங்களான்னா, ஆமாம் சார் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். முதல்ல ஆசிரியர் தான் சொன்னேன். ஆசிரியர் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக இவருக்கு உங்களுக்கு ஆசிரியராக நீங்கள் போதகராக இருந்தாலும் சட்டம் படிக்கிற ஒரு எண்ணம் வருமே அப்படிங்கையில், ஆமாம் சார் இப்போ தான் கரசில் நான் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அமைப்புகள், அதாவது அதிகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமாக இருக்கிறனால ஒர்க் பண்ணிக்கிட்டே
இங்கே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் அப்படி படிச்சிருக்காரு, சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ சட்டம் லா படிக்கிறாரு, அதே நேரத்தில் போதகர ஆசிரியராக டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. இப்படி இருந்தும் அவர் கடன் சுமை நிதி சுமையால் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி இருக்காரு, லக்கணத்தில் சனி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் எப்பவுமே லக்கணத்தில் சனி இருந்தாலே அடிப்படையான சில விஷயம், எப்பவுமே லக்கணம் பாவத்துவம் பெறக்கூடாது. லக்கணம் பாவத்துவம் பெற்றாலே அடிப்படை விஷயங்களில் போராடக்கூடிய தன்மை இருக்கும். அடிப்படையான அமைப்புகளில் செய்து வைக்க முடியாது, தாய் தந்தைகள் செய்து வைக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே போராடக்கூடிய நிலைகளில் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த சனியை குரு பகவான் பார்க்கறதுனால அவரோட இந்த சுபத்தன்மையால் தான் அவர் படிப்பு கல்வியை அவர் அடைகிறாரு. அப்படி லக்கணத்துக்கு 4ஆம் இட அதிபதி, அது லக்கணாதிபதியே புதனாகி அவர் உச்சமாக தான் இருக்கார். உச்சம், ஆட்சி, மூல திரிகோணம் போன்ற அமைப்புகளில் இருந்து அவரோடு பகைக்கரமான செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை. புதன் குரு ரெண்டுமே நல்லா இருக்கு. குரு 4ஆம் இடத்துல புதன் உச்சம் ஆட்சி, 9ஆம் இடத்துல குரு இருந்து லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை. இது போன்ற அமைப்புகள். அதுக்கடுத்து சிம்மத்தை குரு பார்க்குறாரு, சிம்மாதிபதி சூரியன் வலுத்து தான் இருக்காரு. ஆனால் சிம்மத்தை குரு பார்த்தாலும் சனியுடைய பார்வையும் இருக்கு. அப்போ சிம்மத்தை குரு பார்த்தாலும் சனியுடைய பார்வை இருக்குங்கிறப்ப அவை குரு பார்த்த சனியாக இருக்கு. அப்படிங்கிறப்ப டிகிரியை பார்த்தோம்னா குரு பகவான் அங்கே 18 டிகிரி 59 கலை, அங்கே சனி பகவான் 22 டிகிரி. அப்போ குருவோட பார்வை சனி மேலே விழுகுது. அப்போ குரு பார்த்த சனி தான் இங்கே பார்க்கக்கூடிய நிலைகளில் இருக்கு. ஓகேங்களா? இப்படி ஒரு அமைப்புகளில் இருந்தும் இவருக்கு அரசு வேலைகள் இது போன்ற அமைப்புகள் இன்னும் கிடைக்காதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சிம்மமும் சிம்மாதிபதி சூரியனும் ஒருவருக்கு வலுத்திருந்தா நிச்சயமாக அரசாங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மைகளில் இவருடைய ஜாதகத்தில் இதுவரைக்கும் கிடைக்கல. இதுக்கிட்ட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிதுன லக்கணத்துக்கு யோக தசை வந்திருக்கு. இவருக்கு பிறப்பிலேருந்து ஏன் கஷ்டப்படுறாருங்கிறத சொல்ல வரேன். அதாவது பிறப்பிலேருந்தே அவயோக திசையாகவே வந்துட்டார். இவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தனால எடுத்தோடனே சந்திர தசை. அதாவது ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிர தசை, புதன் தசை, சனி தசை தான் யோக தசை. இவருக்கு எடுத்தோடனே சந்திர தசை. சந்திரன் 2 கூடிய வரை 12ல் உச்சம் பெற்று இருந்தாலும் அங்கே கேதுவோடு இணைந்த நிலைகளில் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து செவ்வாய் தசை, மிதுன லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை அப்படிங்கக்கூடிய செவ்வாய் தசை. அப்போ அது 14 வயசு வரைக்கும் இருந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக ராகு தசை. ராகுமே யாரோட வீட்டில் இருக்காரு? செவ்வாயோட வீட்டில். இதுதான் முக்கியம். அதாவது முக்கியமாக ஒரு 14 வயசு வரைக்கும் விடுங்க. ஆரம்பத்தில் 7 வயசா 4 மாதம் 25 நாள் வரைக்கும் சந்திர தசை. அது ஒரு சின்ன இள வயதில் வந்தது, சின்ன பிள்ளையில வந்த ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து செவ்வாய் தசை 7 வயதுக்கு பிறகு 8 வயதுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் தசைங்கிறது மிதுன லக்கணத்துக்கு ரொம்ப ஆவாத திசையாக இருந்து கஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பு. 14 வயசு. அப்புறம் அதுக்கடுத்து 18 வருஷம் ராகு தசை. அது யாரோட வீட்டில் இருக்காரு? செவ்வாயோட வீட்டிலே இருக்காரு. அப்போ செவ்வாயை போல தான் அவர் செயல்படுவார். அது செவ்வாய்னா 6 கூடியவராகவும் 11 கூடியவராக இருக்கக்கூடிய நிலையத்தில் 6ஆம் இடமான கடன் பிணி எதிர்ப்பை தரக்கூடிய இடமான அந்த 6ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறது அப்படிங்கிற அமைப்புகளில் இருக்கிறப்ப அந்த திசையும் பெரிய அளவுக்கு பொருளாதார உயர்வுகளை ஒரு மனிதனுக்கு கொடுக்காத திசையாகும். அப்போ பார்க்குறப்ப 18, 7, 22, 7, 29 வயசு 4 மாதம் வரைக்கும், 30 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட அவருக்கு இது போன்ற திசைகள் வந்தது. சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்து 30 வயசுக்கு பிறகு வரக்கூடியது யாருன்னா குருதசை. மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குருதசை லக்கணாதிபதி புதனுக்கு எதிர்த்தன்மையான ஒரு திசை அப்படிங்கிற வகையில் குருவும் பெரிய அளவுக்கு யோகங்களை தரக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படிங்கிற வகையில் குருதசையுமே அவருக்கு பெரிய பொருளாதார வாய்ப்புகளையும், அது ரிஷபராசி ராசிப்படி பார்க்கும்போது குருதசை அவயோகம் தான், லக்கணப்படி எதிர்த்தன்மையான திசை அப்படிங்கிற வகையில் இவருக்கு அந்த குருதசை மொத்தத்தில் அது 16 ஆண்டுகள், மொத்தமாக 5/2/2023 வரைக்கும் அவருக்கு நடந்தது. அதனால் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே அவர் படிச்சுட்டார். குரு புதன் போன்ற அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் தசாபுத்திகளே மனிதனுடைய வாழ்வியல் சம்பவங்களை சுட்டி காட்டுவது, தசாபுத்திகள் நன்றாக யோக தசைகள் அந்த காலகட்டங்களில் வந்தால் தான் அந்த அறிவையும் திறமையும் பயன்படுத்தி ஒரு மனுஷன் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது அமைப்பு. இப்போ தான் முதனும் இப்போ அதாவது இவருடைய ஜாதகப்படி அதாவது 14 அதில் 48 வயசு பிறகு சனிதசை வந்தது. ஆனால் சனிதசைன்னா மிதுன லக்கணத்துக்கு யோக தசை. இப்போ தான் அந்த சனிதசை சுயபுத்தி ஸ்டார்டிங்கில் எப்பவுமே நல்லது தராது அப்படிங்கிற அமைப்பில் சனிதசையில் சனி புத்தி முடிய போகிற தருவாயில் என்கிட்ட பார்த்தாரு. நிச்சயமாக இந்த சனிதசை உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் அதாவது 51 வயசு வரைக்குமே பெரிய அளவுக்கு நீங்கள் பொருளீட்ட முடியாமல் கடன் சுமையில் இருக்கக்கூடிய நீங்கள், அறிவாளி ஆசிரியராக அதே நேரத்தில் ஒரு சட்டம் படித்தவராக இருந்த நீங்கள், உங்களால் இது வரைக்கும் சம்பாதிக்க முடியாத நீங்கள், உங்களுடைய சட்டம் நீங்கள் படித்த இந்த சட்டம் நிச்சயமாக இந்த சனிதசை குரு பார்த்த திசையாக இருந்து குரு பகவான் சனியையும் பார்த்து சிம்மத்தையும் சிம்மாதிபதியையும் சூரியனையும் பார்த்த நிலையில் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு லீகலாகவே சட்டம் வழக்கறிஞர் சம்பந்தமான சில தேர்வுகளை எழுதி நிச்சயமாக முயற்சி செய்து நீங்கள்
பல பேருக்கு நல்லது தொடங்கக்கூடிய ஒரு அரசு வழக்கறிஞராக நிச்சயம் மாறுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அமைச்சோம். இப்போ இதுக்கு பிறகு வர்றப்ப பெரிய அளவுக்கு அவர் வந்து ரொம்ப காலம் அப்படியே இருந்தாலும் ரொம்ப காலம் வேலை செய்ய போகிற கிடையாது. புரியுதுங்களா? இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமைப்பு. அப்படி இல்லைனாலும் அதாவது அவர் அரசு வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு அந்த யோக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக இந்த மிதுன லக்கணத்துக்கு யோக தசை தான் சனி தசை. அவை லக்கணத்தில் உட்கார்ந்துருக்காரு, குருவாலேயே பார்க்கப்படுறாரு அப்படிங்கிற அமைப்பில் சனி தசையும், அடுத்து வரக்கூடிய புதன் தசை, இது மாதிரி இதுக்கு அடுத்தபடியாக யோக தசைகள் வர்றதுனால ஒரு வாழ்க்கையில் 50-51 வயசு வரைக்குமே அறிவாளியாக, போதகராக, ஆசிரியராக, வழக்கறிஞராக இருந்தாலும் எக்கனாமிக்கலாக கஷ்டப்பட்டு பிற்பகுதியில் இப்போ 51 வயதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனி தசை, புதன் தசை, இது வரக்கூடிய சுக்கிர தசை அப்படிங்கிற அமைப்புகளில் அதில் வந்து எல்லா திசையுமே சந்திக்க போக கிடையாது. ஏன்னா சனி தசையே இப்போ வந்து ஒரு 50 வயசுக்கு பிறகு 14, அதில் ஒரு 18 நாள் 20, 32, 38, 48 வயசுக்கு பிறகு தான் வந்துருக்கு. அப்போ நான் 57, 67 வயசுக்கு சனி தசை இருக்கும். அடுத்து ஒரு புதன் தசை வரைக்கும் தான் அமைப்பில் இந்த சனி தசையும் இந்த புதன் தசையும் அடுத்து உங்களை வந்து வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக உயர்த்தும், கடன் சுமைகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பணும். ஓகேங்களா? சில ஜாதகங்களை பார்க்கும்போது ரொம்ப இதுவாரம் கஷ்டமாக இருக்கும். அது அறிவு திறமை இருந்தும், அறிவாளியாக இருந்தும், அடுத்தவருடைய குறைவான சம்பளத்தில் அதாவது அவங்க ஏன்னா எப்போயுமே இப்போ தனியார் பள்ளிகளில் வேலை பார்க்குறப்பவும் சரி, ஒரு லீகலாகவே படித்தாலும் ஒருத்தர் கீழே போய் ஒர்க் பண்ணக்கூடிய நிலைகள்லையும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு நம்ம வந்து அடைய முடியாத சூழலை அவருக்கு தந்து விடுகிறது. இதே தனிப்பட்ட முறையில் தானாகவே ஒரு இதை வச்சு நடத்தக்கூடிய தன்மையோ அமைப்பு அல்லது அரசு வேலைகளில் போகக்கூடிய யோகங்களையோ தராதத்துக்கு என்ன காரணம்? ஆனால் ஜாதகத்தில் சிம்மாதிபதி சூரியன் வலுத்திருக்கக்கூடிய நிலைகளில் அந்த தசாபத்திகளே வந்தால் தான் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற வகையில் இவருக்கு 48 வயது வரைக்குமே அவயோக தசையாக தொடர்ந்து சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை. ராகுமே குருவணியை சேர்ந்த வீடுகளில் இருந்தால் அந்த இது அதாவது சுக்கிரனியை சேர்ந்த வீடுகளுக்கு வந்து கெடுதலை தான் தருவார் அப்படிங்கிற வகையில் 48 வயது வரைக்கும் தொடர்ந்து அவயோக திசைகள் வந்து அதற்கு பிறகு வந்து சனி தசை, புதன் தசை, இனிமேல் தான் வரக்கூடிய திசைகள் யோக திசையாக இருப்பதனால வாழ்வின் இறுதி நிலையில் மட்டும் நல்லது தரக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி அனுப்பினோம். ஓகேங்களா? இது மாதிரி மனிதர்கள் வாழ்க்கையில் சில பேர் வந்து இப்போ பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஜாதகங்கள் இருக்கும். சில வந்து பிறப்பிலிருந்தே கடைசி வரைக்கும் வசதி வாய்ப்பாக அவர் தொடர்ந்த யோக திசைகளாக நல்ல கிரக அமைப்புகள் அமைகிறதும் உண்டு. ஓகேங்களா? நன்றி. நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஜாதக பலன், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதி கொரியர் அனுப்பலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் போட்ட தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், செல் நம்பர், ஃபோன் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் எல்லாமே ஆலின் ஒன் நம்பர் தான். 97 151 89 647 97 151 8964 நீங்கள் இந்த பிறப்பு வரங்களை தந்தால் ஜாதகத்தை கழித்து ஃபோன் வழியாகவே நீங்கள் ஜாதக பலன் போன்ற விஷயங்களை பெறலாம். ஓகேங்களா? எல்லோரும் விண்பிட்டிருப்பதே அன்றி யாதொன்றும் அறியேன். பராபரவி. நன்றி, வணக்கம். சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது சோதிடர் சோபா ரவிச்சந்திரன். மீண்டும் புதிய ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.